Warm greetings to all. Welcome to Department of Basic Science, first year Engineering Chemistry Theory session. Engineering Chemistry ஃபஸ்ட்டில் யூனிட் ஃபஸ்ட்டில் நம்ம 3 டிவிஷனாக 7 ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கோன்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், அதாவது யூனிட் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டினாக வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம்னா என்ன, அண்ட் தென் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த அட்டாமிக் நம்பர் வந்து என்ன, அட்டாமிக் நம்பர்னால் எதுக்கு ஈக்குவல், மாஸ் நம்பர்னால் எதோடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ரெண்டாவது ப்ரெசன்டேஷனில் யூனிட் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஓகே, அணு அமைப்பு. அணு அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் வந்து நான் ஒரு டயக்ராம், அதாவது ஒரு சர்க்கிளில் வந்து நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஆர்பிட்டால் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே தான் ஒன்ஸ் அகெயின் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ், 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா the central nucleus, the outer extra nuclear part. ஓகே, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஒரு பார்ட்டும் வெளிவட்டத்தில் இருக்க ஆர்பிட்டால் ஒரு பார்ட்டுமா இங்கே பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ். இந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ் சொன்னால் தெரியும், அணு அமைப்பில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய பகுதியாக சென்ட்ரல் நியூக்ளியஸ்னு. ஸோ இந்த அட்டாமிக் நியூக்ளியஸ் இஸ் த சென்டர் ஏரியா ஆஃப் த ஆட்டம், சென்ட்ரல் இருக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம 2 எலமெண்ட் ப்ரெசன்ட், அதாவது 2 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்னு கேட்டால் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 kinds ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது சென்ட்ரல் பார்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்க போகிறது அவுட்டர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட், அதாவது நியூக்ளியரை சுற்றி உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னன்னு கேட்டால் ஆர்பிட்டால். அந்த ஆர்பிட்டால் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது, எலக்ட்ரான். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் த பார்ட் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ் சுற்றி உள்ள பகுதி தான் வந்து அவுட்டர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, இதில் வந்து எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த எலக்ட்ரான் present in the outermost orbital is called valence electron. அதாவது வெளி வட்டத்தில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை தான் நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னதுன்னா இணைதிர எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கார்பன் ஆட்டத்துடைய இணைதிர எலக்ட்ரான் என்னென்னு கேட்டால் 4 அப்படின்னு சொல்லுவோம். அது வெளிக்கூட்டில் வந்து என்னது எத்தனை எலக்ட்ரான் ப்ரெசென்ட்னா 4 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் சிம்பிளாக வந்து நடுவில் வந்து நியூக்ளியஸ் வெளிவட்டத்தை எலக்ட்ரானுக்கு மாதிரி பார்த்தோம். அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு, அதை XYZ அதில் ஆர்பிட்டால் வரைய முடியாது, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. நீங்கள் கோலம் போட்டிருக்கேன் நினச்சிருக்க வேணாம். இதை வந்து சென்ட்ரல் பார்ட்டில் நியூக்ளியஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, புரோட்டான், நியூட்ரான், வெளிவட்டத்தில் எலக்ட்ரான் இருக்குங்கிறத காட்டியிருக்கு. அடுத்து வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கக்கூடியது சோடியம் ஆட்டம். இப்போ சோடியம் ஆட்டத்தை வந்து இப்போ சர்க்கிள் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. அந்த பக்கத்தில் பாருங்கள் வேர்ட்ஸில், சோடியத்தோடைய அட்டாமிக் நம்பர் 11. ஓகே, மாஸ் நம்பர் 23, புரோட்டானோட எண்ணிக்கை 11, நியூட்ரானோட எண்ணிக்கை 12, எலக்ட்ரான் 11 சொல்லி போட்டிருக்கு. இப்போ டயக்ராம் பார்த்திங்கன்னா P = 11, N = 12 போட்டிருக்கு. அது அந்த க்ரீன் கலர் உள்ளது நியூக்ளியஸ் இல்லையா. நியூக்ளியஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர்னால் எதை குறிக்குன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை குறிக்கும். அப்போ புரோட்டான் 11னா எலக்ட்ரான் 11 சேமாக இருக்குமா, அதான் வந்து அட்டாமிக் நம்பர். இப்போ மாஸ் நம்பர் 23 போட்டிருக்கா. இப்போ 23ங்கிறது எதை குறிக்கும், மாஸ் நம்பர்னால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம் எது வரும், நம்பர் ஆஃப் புரோட்டானோட எண்ணிக்கையும் நம்பர் ஆஃப் நியூட்ரானோடைய ரெண்டோடைய கூட்டுத்தொகை. ஓகே, ரெண்டையும் கூட்டணும். அப்போ புரோட்டான் வந்து எவ்வளவு 11 இருக்குது, நியூட்ரான் எவ்வளோக்கு 12, ரெண்டையும் கூட்டினா 23 வந்துருச்சா, மாஸ் நம்பர் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு எலமெண்ட்டோடைய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அதை கொடுத்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்து அதை அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பரை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சர் வந்தால் இப்போ சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, இதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் அமைப்பு எழுதினோம்னா 1s2 2s2 2p6 3s1. மேலே பார்த்தீங்கன்னா
2 2 6 1 11 வந்துருச்சா? அப்போ இதை வச்சு என்ன செய்கிறோம், நம்ம ஆர்பிட்டல் வரைகிறோம். ஆர்பிட்டல் வரைஞ்சோம்னா ஃபஸ்ட்டு கூட்டில் 1s2 2 எலக்ட்ரான், ரெண்டாவது கூட்டில் 2s2 2p, அப்போ எத்தனை 8 இருக்கும். மூணாவதுல 3s1 ஒரே ஒரு எலக்ட்ரான். 3 ஆர்பிட்டலை போட்டாச்சா? சரி, ஃபஸ்ட்டு கூட்டில் கருப்பு டாட்டில் வந்து எலக்ட்ரானாக கொடுத்துருக்கு, 2 டாட் கொடுத்துருக்கு, 2 எலக்ட்ரான். ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான் கொடுத்துருக்கா. மூணாவது கூட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான். இப்போ அவுட்டர் மோஸ்ட், அதாவது வெளி வட்டத்தில் ப்ரெசண்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைதிற எலக்ட்ரான் பேர். அப்போ வந்து ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி அதில் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் ஆட்டத்தை வந்து நம்ம வரைஞ்சி அதிலிருந்து புரோட்டான் நியூட்ரானிக்கையே பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஆல்ஃபா பிரின்சிபல். ஆல்ஃபா பிரின்சிபல்னால் ஏற்கனவே ஆல்ஃபா தத்துவம்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா, அதே தான் 1 செகண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ஃபா பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு, டிஃபைன் ஆல்ஃபா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்டால் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தா, electrons fill up the lowest available energy level before beginning to fill the next cell is called alpha principle. அதாவது எலக்ட்ரானானது லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் ஃபில் பண்ண பிறகு தான் ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கே போகும். இந்த தத்துவத்தை கூறுவது யார்? ஆல்ஃபா. இதுக்கு பேர் ஆல்ஃபா பிரின்சிபல்னு பேர். இப்போ இந்த ஆல்ஃபா பிரின்சிபலில் டயக்ராம்லேருந்து அழகாக பார்க்கலாம் பாருங்கள். இப்போ n = 1ங்கிறது 1வது கூடு, n = 2ங்கிறது 2வது கூடு இல்லையா? 2s2pனா 2, அதை 1 2 3 வச்சு 1வது கூடு 2வது கூடுங்க கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆர்எம்ஆர் போட்டிருக்காங்க. 1s எலக்ட்ரான் ஃபில் பண்ண பிறகு தான் 2sக்கு போகுது, 2sலேருந்து 2pக்கு போகுது, அப்புறம் 3s 3p 4s, இந்த மாதிரி என்ன செய்யும், லோயஸ்ட் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் இடத்துல பார்த்தோம் இல்லையா, 1s1 அது ஃபஸ்ட்டு கூடு, n = 1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கூடில் 1s2 அப்படின்னு பார்த்தோம்னா அது 2 எலக்ட்ரான் இருந்துச்சு இல்லையா. அடுத்து n = 2வது ஆர்பிட்டால 8, 2s2 2p6 8 எலக்ட்ரான் போட்டோம். மூணாவது கூட்டில் 3s1 ஒரே ஒரு எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர் லெவல் தானே, அப்போ 3s ஆர்பிட்டால ஒரே ஒரு எலக்ட்ரான் போட்டோம். ஓகே, அப்போ மூணாவது கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆல்ஃபா பிரின்சிபல்னால் என்னன்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், டெஃபினேஷன் எழுதிடலாமா ஈஸியாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்பிட்டால்ஸ். ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு கூட போகிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லையும் எத்தனை எலக்ட்ரான்ஸ்கள் போகுது, அதோடைய சேஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால்ஸ் வந்து 4 டைப்ஸ், sp df. சேஃப் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 1. அடுத்து p ஆர்பிட்டால் டம்பிள் ஷேப்பில் இருக்கும், 3. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் 3ங்கிறது அதை டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, px py pz அந்த மாதிரி வரும். அதே மாதிரி d ஆர்பிட்டால் வந்து க்ளோவர் லீஃப் லெவலில் அழகாக இருக்கும், 5 நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து கேட்டால் 5 ஆர்பிட்டால் இருக்கும். fல வந்து சேஃப் வந்து ஸ்பெரிக்கல் சேஃப் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து 7. ஒரு சமயம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 2 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டால் இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு விளக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்டெட் ரூல். ஓகே, ஆக்டெட் ரூல்னால் என்ன, எண்ம விதின்னு சொல்வீங்கள்ல தமிழில், அதுதான். இந்த டெண்டன்சி ஆஃப் ஆட்டம் டு ஹவ் 8 எலக்ட்ரான்ஸ். ஆட்டம் வந்து எத்தனை இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் செல். கடைசி செல்லில் 8 எலக்ட்ரான் கூட முடியுது பார்த்தீங்களா, அது பூரா ஆக்டெட் ரூலுக்கு ஒபே பண்ண ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நியான் அண்டு ஆர்கான். எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் நியானுக்கு வந்து 10, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்கானுக்கு பார்த்தீங்கன்னா 18, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 8 8ன்னு முடியுதா, இதுதான் வந்து ஆக்டெட் ரூல். ஓகே, இப்போ வந்து இந்த ரூலை வச்சு ஒரு ஆட்டம், அது ஒரு எலமெண்ட் ஸ்டேபிள் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஆக்டெட் ரூலை வச்சு பின்னாடி வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்கில் உங்களுக்கு நான் எப்படி ஈஸியாக வந்து விளக்கி கட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சோடியம் ஆட்டமும் சோடியம் Na+, ரெண்டில் வந்து எது வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிடலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு
இந்த ஆக்டேட் ரூலில் 2 8 8ன்னு முடியும்னா இந்த நியான் ஆர்கான்ங்கிறது எதுன்னு கேட்டால் இனர்ட் கேஸஸ் வந்த வாயுக்கள். அப்படி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போயிட்டால் வந்து என்ன செய்யுது, கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடாது. ஓகேயா? அப்போ இந்த ரூல்ஸை வச்சு ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளுங்கிறத விளக்க முடியும். ஓகே? ஸோ நம்ம இந்த 2வது ப்ரெசன்டேஷனில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து நியூக்ளியஸ் என்ன இருந்துச்சு, அவுட்டர் செல்லில் எப்படி இருந்துச்சு, அவுட்டர் செல் எலக்ட்ரானா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஏன் சொல்கிறோங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆர்பிட்டால்ஸுடைய டைப்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து அந்த டைப்பில் வந்து ஆல்ஃபா பிரின்சிபிள் பார்த்தோம். ஆல்ஃபா பிரின்சிபிளில் அடுத்து ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸும் எப்படி எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகுதுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து வந்து ஆக்டைட் ரூல் அப்படின்னா அதையும் பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஆல்ஃபா பிரின்சிபிள் ஆக்டைட் ரூல்லாம் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ ஈஸியாக ஏற்கனவே படித்ததை ஒன்ஸ் அகெயின் நீங்கள் படிக்கனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஒன் அண்ட் ஆல்.